சிறுத்தைகளே. சாதி ஒழிப்பே சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் எழுச்சி தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுச்சி தமிழரின் ஆணைக்கிணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே. திமுக தலைமையிலான கூட்டணி அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெறும் என சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி விசிக வேட்பாளர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி விசிக வேட்பாளர் தொல் திருமாவளவன் தனது சொந்த கிராமமான அரியலூர் மாவட்டம் அங்கனூர் கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் தனது தாயார் மற்றும் குடும்பத்தினருடன் வந்து வாக்கை பதிவு செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் திமுக தலைமையிலான கூட்டணி அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெறும் என்று தெரிவித்தார். அரியலூர் மாவட்டம் செந்துறை ஒன்றியம் சன்னாசிநல்லூர் ஊராட்சிக்கு உட்பட்ட எனது சொந்த கிராமம் அங்கனூரில் என்னுடைய வாக்கை பதிவு செய்தேன். என்னுடைய தாயார் மற்றும் குடும்பத்தினருடன் வாக்குப்பதிவு செய்தோம். ஒருபுறம் நரேந்திர மோடி அவர்களின் தலைமையிலான மதவாத சக்திகள், இன்னொருபுறம் ராகுல் காந்தி அவர்கள் தமிழகத்தை பொறுத்தவரையில் தளபதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான ஜனநாயக சக்திகள் இரு அணிகளாக பிரிந்து நின்று இந்த தேர்தலை சந்திக்கிறோம். ஜனநாயக சக்திகள் வெல்லுவார்கள். நாடு, ஜனநாயகம், அரசமைப்பு சட்டம் பாதுகாக்கப்படும் என்று நான் பெரிதும் நம்புகிறேன். தமிழகத்தில் 40க்கு 40, 100க்கு 100 திமுக கூட்டணி வெற்றி பெறும். காவல்துறை அதிகாரிகள், தேர்தல் ஆணையத்தை சார்ந்த அதிகாரிகள், ஆளும் கட்சிகளான அதிமுக மற்றும் பாஜகவுக்கு, அந்த கட்சிகளின் கூட்டணி கட்சிகளுக்கு வெளிப்படையாகவே ஒரு சார்பாக ஆதரவு நிலையெடுத்து செயல்பட்டு வந்திருக்கிறார்கள். தமிழகம் மட்டுமல்ல, அகில இந்திய அளவில் ஜனநாயக சக்திகளே வெற்றி பெறுவார்கள். மோடி தலைமையிலான ஆட்சி அகற்றப்படும். மத்தியில் ஒரு நல்ல அரசு அமையும். தமிழகத்திலும் ஆட்சி மாற்றம் நிகழும் என்று நான் நம்புகிறேன். அதாவது ஆளும் அதிமுக தரப்பினர் மிக வெளிப்படையாக வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்திருக்கிறார்கள். அது அதிகாரிகளின் துணையோடு நடந்திருக்கிறது என்பதுதான் உள்ளபடியே தலைக்குனிவை நமக்கு ஏற்படுத்துகிறது. இந்திய அளவில் தமிழகத்தில்தான் இந்த அநாகரிகமான ஒரு அரசியல் கலாச்சாரம் மேலோங்கி இருக்கிறது, தலைவிரித்தாடுகிறது. பல இடங்களில் வாட்ஸ்அப் மூலம் நாம் பார்க்க முடிகிறது அவர்கள் பணப்பட்டுவாடா செய்ததை. ஆனால் ஆளுங்கட்சி தரப்பை சார்ந்த யார் மீதும் அரசு சோதனை நடத்தியதாகவோ நடவடிக்கை எடுத்ததாகவோ எங்கும் சான்றுகள் இல்லை. ஆனால் வேலூரில் தேர்தலை ரத்து செய்திருக்கிறார்கள். எதிர்க்கட்சி தரப்பை சார்ந்தவர்களின் இல்லங்களை, குறிப்பாக தூத்துக்குடி தொகுதியில் திருமதி கனிமொழி அவர்களின் இல்லத்தில் சோதனை நடத்தப்பட்டிருக்கிறது. எதிர்க்கட்சியினரை அச்சுறுத்துவதற்கு தேர்தல் ஆணையம் மற்றும் வருமான வரி துறையை சார்ந்த அதிகாரிகளை ஆட்சியாளர்கள் பயன்படுத்தியிருக்கிறார்கள் என்பது வேதனை அளிக்கிறது. நேர்மையாக தேர்தல் நடத்தக்கூடிய துணிவும் அதிகாரமும் தேர்தல் ஆணையத்திற்கு இல்லை, அதிகார வர்க்கத்தினருக்கு இல்லை என்பது வேதனைக்குரியதாகும். இதனைத் தொடர்ந்து மாலையில் சிதம்பரம் நகர வாக்குச்சாவடியில் வாக்கு இயந்திரங்களுக்கு சீல் வைக்கும் பணியை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் பார்வையிட்டார். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே. விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியின் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வேட்பாளர் துரை ரவிக்குமார் வானூர் அடுத்த மொரட்டாண்டியில் உள்ள வாக்குச்சாவடியில் வாக்களித்தார். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே.
அரியலூர் மாவட்டம் செந்துறை அருகே தலித் மக்கள் வசிக்கும் பகுதிக்குள் புகுந்து 50க்கும் மேற்பட்ட வீடுகளை பாமகவினர் சேதப்படுத்தியதால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. அரியலூர் மாவட்டம் செந்துறை அடுத்த பொன்பரப்பி கிராமத்தில் வாக்குப்பதிவு இன்று நடைபெற்று வந்தது. அப்போது பேருந்து நிலையம் அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சின்னமான பானையை பாமகவினர் சிலர் உடைத்தனர். இதனையடுத்து இருதரப்பினருக்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டு மோதல் ஏற்படும் சூழல் நிலவியது. இதனால் ஆத்திரமடைந்த பாமகவினர் 100க்கும் மேற்பட்டோர் காலனி தெருவில் புகுந்து 50க்கும் மேற்பட்ட வீடுகளின் ஓட்டை அடித்து சேதப்படுத்தினர். இதில் இருசக்கர வாகனம் ஒன்றும் சேதமானது. இதனையடுத்து அப்பகுதியில் போலீசார் மற்றும் அதிரடி படையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஆதரவாளர்கள் தேவா, அஜய், செல்வராஜ், ரவி ஆகிய 4 பேரும் பலத்த காயமடைந்தனர். இவர்கள் ஜெயங்கொண்டம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த மோதல் குறித்து செந்துறை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இச்சம்பவம் குறித்து காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தலித் மக்கள் அனைவரும் பானை சின்னத்திற்கே வாக்களித்துள்ளதை பொறுத்துக் கொள்ள முடியாத சாதி வெறியினர் திட்டமிட்டே வன்முறையை நடத்தியுள்ளதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நாங்க இத்தனை பேர் வசிச்சு வரோங்க சார். 500 பேர் வசிச்சு வராங்க சார். 500 குடும்பம் வீடு பூந்து வந்து அடிக்கிறானோ சார். பச்சை புள்ளியில் கூட கேரண்டி கிடையாது சார். ஒரு தெருவே நாசமாயிடுச்சு சார். இத்தனை பேர் 20 பேர் 30 பேர் அடிச்சு மண்டையை உடச்சு வச்சிருக்கானோ சார். ரத்த கலர் எல்லாம் சார் இருக்குது. எங்களுக்கு வந்து ஒரு நியாயம் வேணும் சார். இதுக்கு வந்து இவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணி ஆகணும் சார். எங்களுக்கு வந்து எந்த பிரச்சனைக்கும் இவங்க வரக்கூடாது சார். எந்த போராட்டமும் வரக்கூடாது. எங்களோட ஓட்டை வந்து நாங்க போடுறோம் சார். யாரோட ஓட்டையும் நாங்க போடக்கூடாது. எங்க ஓட்டை போடுறதுக்கு அவனுக்கு உரிமையே கிடையாது சார். எப்படி சார் ஊருக்கு வந்து கேட்டானுவோ அவனுக்கு வந்து ஒரு தண்டனை கொடுத்தே ஆகணும் சார். எங்களுக்கு நியாயம் வேணும் சார். இல்லையா ஒரு பச்சை புள்ளியில் கூட ஒரு கேரண்டியே கிடையாது சார். என் புள்ளிகளுக்குலாம் இன்னைக்கு என் புள்ள போயிருக்கு சார். இங்க பாருங்க சார், அடிச்சு என் காலெல்லாம் கண்ணாடி சார். என் புருஷனை அடிச்சு சார். ஒரு வண்டி கூட இல்லைங்க சார். எல்லாம் நொறுங்கிடுச்சு சார். ஒரு சைக்கிள் அங்க பாருங்க சார், தூள் தூளா கிடக்கு சார். ஒரு பைக் அப்படிதான் சார் கிடக்கு. அந்த கம்பத்தை கூட நொறுக்கிட்டானுவோ. எங்க தெருவுல வந்து கொடி எப்படி சார் இவனு அடிப்பானுவோ, பானை எப்படி சார் உடைப்பானுவோ. எங்க ஓட்டு சார் இது நாங்க போடுவோம். இவனுக்கு வேலை உண்டா சார்? எதுக்கு சார் இவனு வந்து இப்படி கலவரம் பண்றானுவோ? ஒரு பச்சை புள்ளியில் கூட கேரண்டி கிடையாது சார். இவனுக்கு வந்து ஒரு முடிவு கட்டியே ஆகணும் சார். எங்களுக்கு பாதுகாப்பு வேணும். நைட்ல வந்து வீட்டை கொளுத்துறாங்கறானோ, பச்சை புள்ளியில் அடிச்சு நொறுக்குறாங்கறானோ, தூக்குறது கூட ஏதாவது பண்ணிட்டா கூட எங்களுக்கு வந்து பாதுகாப்பு கிடையாது சார். நீங்க தான் சார் எங்களுக்கு போலீஸ் தான் பாதுகாப்பு. என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, வெளியாட்டம் போன்றது. இதில் 10க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். சிலர் ஆபத்தான நிலையில் தஞ்சை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார்கள். இருசக்கர வண்டிகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. தோல்வி பயத்தால் அதிமுக, பாஜக கட்சிகளை சார்ந்தவர்கள் சாதிய மதவாத சக்திகள் வன்முறை விளையாட்டத்தில் ஈடுபட்டு தமது ஆக்கிரமிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். மேலும் தாக்குதல் நடத்துவதற்கு முயற்சிப்பதாக. எனவே காவல்துறை குறிப்பிட்ட அந்த பகுதிகளுக்கு உரிய பாதுகாப்பை அளிக்க வேண்டும். வன்முறை விளையாட்டுகளில் ஈடுபட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். வேலூர் பகுதியில் குடியாத்தம் அருகே திமுகவினரோடு பாமக மோதலில் ஈடுபட்டிருக்கின்றனர். அங்கேயும் வன்முறையை கட்டவிழ்த்திருக்கிறார்கள். இப்படி பல்வேறு இடங்கள் வாக்குச்சாவடிகளை கைப்பற்ற முயற்சித்ததன் விளைவாக வன்முறைகள் சிதம்பரம் தொகுதியில் பல இடங்களில் தலித் மக்களை வாக்கு அளிக்கிறார் தடுத்திருக்கிறார்கள். காவல்துறை தலையிட்ட பிறகு ஒரு சில நிமிடங்கள் வாக்குப்பதிவை மீண்டும் அவர்களால் செய்ய முடிந்திருக்கிறது பாதுகாப்போடு. ஆனால் பொன்பரத்தில் ஏறத்தாழ 150 வாக்குகள் தலித் மக்களால் போட முடியவில்லை. எனவே அங்கு மறுவாக்குப்பதிவு நடத்த வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் மனு அளிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் இந்த வன்முறையில் ஈடுபட்டவர் மீது நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படவில்லை என்பது கவலை இருக்கிறது. அதிமுக, பாஜக கூட்டணியினர் இந்த வன்முறைகளை எல்லாம் தாண்டி திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி மகத்தான வெற்றி பெறும். இடைத்தேர்தல் நடந்த 18 தொகுதிகளிலும் நல்ல வாக்குப்பதிவு நடந்திருக்கிறது.
அதுவும் திமுகவுக்கு சாதகமாகத்தான் அமைந்திருப்பதாக தகவல்கள் கூறுகின்றன. எனவே மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சி மாற்றம் நிகழ்வது உறுதி. சார் 70% சிதம்பரம் பாராளுமன்ற ஓட்டு 70%. உங்களுடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? நான் தான் சொல்லிவிட்டேனே, 40 தொகுதிகளிலும் திமுக கூட்டணி சிதம்பரம் உட்பட. சிதம்பரத்தில் கூடுதலான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுகிறது. என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே. இன்றைய களத்தில் சிறுத்தைகள் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். நன்றி. என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே.